வணக்க மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகலாம். பிரிந்தவர்களை சேர்க்க எடப்பாடி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாராம். நயினா நாகேந்திரன் டெல்லி பயணம் குழப்பம் நீடிப்பதால் பன்னீர் கூட்டம் ஒத்திவைப்பா. வாங்க வீடியோவை முடிவாக காணலாம். அதாவது பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக அதிமுகவில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து குழப்பமெல்லாம் நிலவி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனால் தான் தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலானது அரசியல் களமானது இப்பொழுதே ஒரு குழப்பத்தினெல்லாம் நீடிப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனால் தான் நயினா நாகேந்திரன் கூட இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். அதாவது தமிழகத்தை தேர்தல் தேதி ஓரிரு மாதங்கள் கண்டிப்பாக அறிவிக்கப்படாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். இதனால் தான் தேர்தல் கண்டிப்பாக ஜூன், அதாவது தற்பொழுது அரசியல் கட்சிகளிடையே தொற்றியுள்ளதாம். அதாவது கூட்டணிக்கான கூட்டல் கழித்தல்கள் போடப்பட்டு வருகிறது. அனைத்து கட்சிகளுமே திமுகவை பொறுத்தவரை கூட்டணியுள்ள அனைத்து கட்சிகளும் தற்பொழுது தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சமீபத்தில் மக்கள் நீதி மையம் கூட தங்களுடைய கூட்டணி இணைந்துள்ளதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறது. ஆனால் முக்கிய எதிர்க்கட்சியாக அதிமுகவின் கூட்டணி இன்றும் இறுதிப்படாமல் தான் உள்ளதாம். அதாவது அதிமுக பாஜக மட்டுமல்ல கூட்டணியாக அறிவித்துள்ளது. அதே போலதான் சில உதிரி கட்சிகள் எல்லாம் கூட்டணி இருப்பதாக அறிவித்துள்ளதாம். ஆனால் முக்கிய கட்சிகளாக பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் வரை யாருடன் நாங்கள் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத நிலையில்தான் அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நிலையில் பார்க்கப்படுகிறதா. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை என பலரும் கூட்டணிக்கு வருவார்கள் என்ற சந்தேகம் தொடர்ந்து நீடித்து வருகிறதா. அதே நேரத்தில் தான் பாமக இரண்டாக உடைத்து இதனால் ஒரு பிரிவுடன் அதிமுக பேச முயற்சித்து வருகிறது. இரு கட்சிகளுக்கும் அதிமுக சீட்டுகளையும் கேட்டு வருகிறதா. இதனால் தான் தந்தை மகன் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைகிறது. அதாவது பாமக யாருடன் கூட்டணி சேர்ந்தாலும் அவர்களுக்கான தொகுதி பங்கீடு கண்டிப்பாக ஒதுக்கப்படும் என்று அனைத்து கட்சிகளும் கூறியிருக்க நிலையில்தான், அதாவது தேமுதிக கூட திமுக கூட்டணியில் திமுகவுடன் கண்டிப்பாக பேச்சுவார்த்தை பேசப்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரெல்லாம் அதிமுகவுக்குள் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளதா. அதில் இருவரையுமே கட்சியில் சேர்க்க முடியாதென அவர்கள் கண்டிப்பாக தனிக்கட்சி ஆரம்பித்து அதிமுக கூட்டணியில் இணையட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறாராம். அதாவது இதற்கு டிடிவி தினகரன் சம்மதம் தெரிவித்து விட்டார். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைந்து போட்டியிடுகிறேன் என தனிக்கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் என்று ஒரு பிடிவாதமாக உள்ளாராம். அதாவது தனிக்கட்சி ஆரம்பித்தால் தான் கண்டிப்பாக விஜய் தாவேக்காவுடன் இணைந்து போட்டியிடுவேன் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிவிட்டு வந்தார் ஓபிஎஸ் அவர்கள். இதனால் தான் டிடிவியும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் ஒரு நெருக்கமான அண்ணாமலை வைத்து அவர்களை சந்தித்து பேச அமித்ஷா அவர்கள் உத்தரவிட்டாராம். இதனைத் தொடர்ந்துதான் அவர்கள் இருவருமே கண்டிப்பாக அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது டிடிவி கூட்டணிக்கு தயார் என்று, பன்னீர்செல்வமோ கூட்டணிக்கு வேண்டாம் என்றும் கட்சியில் இணையர் என்பதில் பிடிவாதமாக இருக்கிறாராம். இந்த தகவல் தான் டெல்லி சென்று அண்ணாமலை அமித்ஷா 2 நாட்களுக்கு முன்னர் சந்தித்து தெரிவித்தார்களாம். அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் நயினாரை சென்றுட்டு சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த நிலையில் தான் கண்டிப்பாக ஓபிஎஸ் டிடிவி ஆகியோரெல்லாம் மீண்டும் அதிமுகவில் இணைவார்கள் என்ற கேள்விக்குள் தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.